எங்கேயாவது ஃபங்ஷன் போகிறீங்க, அந்த டே ஃபுல்லா நல்லா ஸ்கின் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட் வச்சு ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது, பார்லரில் போய் நம்ம ஃபேஷியல் பண்ணால் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குமோ, அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் ஒரே ஒரு ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணும்போது. ஸோ இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து டே க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டே க்ரீம் எடுத்துக்கோங்க. இல்லை ஃபேர் அண்ட் லவ்லி கூட வந்து நார்மலாக எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீம்லேருந்து கொஞ்சமாக இந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். முல்தானி மெட்டி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதஞ்சலி பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து ஃபேஸ் பேக்காகவும் வந்து ட்ரை பண்ணலாம், ஃபேஸ் ஸ்க்ரப்பராகவும் வந்து ட்ரை பண்ணலாம். ரெண்டில் எதுனாலும் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்க்ரப்பராக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சுகர் நல்லா இன்னும் நிறையா கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மிக்ஸிங்க்கு கொஞ்சமாக வந்து நான் பால் ஆட் பண்ணுறேன். பால் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரா மில்க் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேஸ் பேக் டெக்ஸ்சரில் வந்து வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. ஒரு மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சியில். அண்ட் இது கூட அடிஷ்னலாக நீங்கள் ஹனி ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணலாம். ஹனி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி வந்து ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு க்ளோவும் கிடைக்கும். ஸோ ஹனி இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் இப்போ ஃபேஸில் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபேஸ் பேக்கில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டே ஃபுல்லாக நம்மளோட ஸ்கின்னை நல்லா பிரைட்னப்பாக வச்சுக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக கூட வந்து ட்ரை பண்ணலாம். அந்த ஆயில்னஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். அந்த ஆயில் வலிகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டே ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக ட்ரை ஸ்கின்னும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் இருக்குது. அண்ட் நீங்கள் அடிஷ்னலாக ஹனி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின் கூட தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் வந்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருங்க. நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் கூட வச்சுருக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா 30 மினிட்ஸ் கூட வச்சுருங்க. இல்லை நான் டக்குன்னு வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் 10 மினிட்ஸ் கூட இந்த ஃபேஸ் மாஸ்க்கை உங்களோட ஃபேஸில் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கும்போது சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். இல்லை எனக்கு அதுக்கு 10 மினிட்ஸ் கூட எனக்கு டைம் இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி இதை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணாமல் ஒரு காட்டன் வச்சு நீங்கள் நல்லா வைப் பண்ணிவிடுங்க. வைப் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டில் எது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ இல்லை எது வந்து உங்களுக்கு அப்போதைக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் என்னோடய ஃபேஸில் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வைப்பர் வச்சு என்னோடய ஃபேஸை நல்லா நான் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனில் நம்ம வந்து வைப் பண்ணும்போது ஸ்கின்னில் உள்ள டர்ட்ஸ் அண்ட் பியூரிட்டிஸ் அப்புறம் வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கிலலாம் நிறையா பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பர்சன்லாம் இருந்தீங்க அப்படின்னா நல்லா மூக்கில் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 to 2 மினிட் நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் வச்சு நீங்கள் நல்லா வைப் பண்ணி எடுக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக அந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து காட்டுறேன். அண்ட் இதை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம சோப்பு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபர்ஸ்ட்டே சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ் மாஸ்க் ட்ரை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளைனான வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துட்டால் போதும். வைப்பர் வச்சு நல்லா இது எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் ப்ளைனான வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக உங்களோட மேக்கப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்ஸ்டன்ட் பிரைட்னிங் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக ரெகுலராக வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை வீக்லி ட்வைஸ் வந்து ட்ரை பண்ணால் கூட உங்கள் ஸ்கின்னில் உள்ள சன்டேன் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிம்பிள்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து கியூர் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் கை, கழுத்து, காலில் கூட வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பிக்மெண்டேஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கூட வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இதுவரை நான் எந்த க்ரீமே வந்து யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கூட வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை நான் பவுடருமே வந்து யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா
இந்த க்ரீம் அப்புறம் இந்த பவுடர் இது 2யும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அந்த முல்தானி மிட்டி, பால், அப்புறம் சுகர் இதை 3யும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா. See you next video guys. Take care. Bye.